இது வந்து ஃப்ரைடே மார்னிங்கு நைட்டே வந்துட்டு கேத்தட்டர் வச்சு பெயின் வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ வீடியோ போட கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பாப்பாவ பார்த்துட்டே வந்து வீடியோ எதுவும் எடுக்க முடியல. ஸோ அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்காக எல்லாத்துக்கும் சாரி. ஃப்ரைடே மார்னிங் திருப்பியும் வந்துட்டு பெயின் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கான வலி வரணும்னு சொல்லிட்டு, எனக்குமே வலி வந்து நல்லா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வீட்ல இருக்கிறவங்களும் வந்து எல்லாம் பக்கத்துலயே இருந்தாங்க. எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப தாங்க முடியல தான். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்பப்போ வந்துட்டு என்ன கூட்டு போயிட்டு பேபியோட ஹார்ட் பீட் எல்லாம் செக் பண்ணிட்டுருந்தாங்க. நல்லா வாக்கிங் போ சொன்னாங்க. சர்விக்ஸ் நல்லா ஓப்பன் ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு 2 சென்டிமீட்டர் மட்டும் தான் ஓப்பன்ல இருந்துச்சு. இருந்தாலும் இன்னும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டுருந்தாங்க. ஆனா வந்து பேபியோட ஹார்ட் பீட் செக் பண்ணும்போது மேம் வந்துட்டு பிராடிகார்டியா அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. திடீர்னு பார்த்தா பேபியோட பல்ஸ் வந்துட்டு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால வந்து ரொம்ப எமர்ஜென்சியா வந்துட்டு வீட்ல அம்மாவையும், என் மாமனார்கிட்டயும் வந்துட்டு சொன்னாங்க. ஏன்னா தெரியாது திடீர்னு வந்துட்டு இப்படி ஆகும் அப்படின்ட்டு. ஸோ நானும் எனக்கு எல்லாமே சர்விக்ஸ் ஓப்பன் ஆகுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அது இதுன்னு எக்ஸர்சைஸ்லாம் பண்ணிட்டுருந்தேன். என்னால சுத்தமாவே முடியல. திடீர்னு இப்படி ஒரு கண்டிஷன் வரவும், வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள நம்ம இம்மீடியட்டா வந்து சர்ஜரி பண்ணணும். இல்லன்னா பேபிக்கு வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ்லயே வந்துட்டு சி செக்ஷனுக்கு சஜெஸ்ட் பண்ணி சி செக்ஷனும் இது பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்ணுச்சு. ஆனா வந்து சி செக்ஷன் தான் ஆச்சு. பிகாஸ் பேபியோட ஹெல்த் கண்டிஷன்னால. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா பாயா, கேர்லா அப்படின்றத அப்டேட் பண்றேன்.